இணைந்திருப்பது கதையும் குரலும். அத்தியாயம் 4. பாட்டனும் பேத்தியும். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது. 4 வருஷத்துக்கு முன்பு கிழவனையும் கிழவையும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையில் நடந்த ஒரு திருமணத்திற்கு படகில் ஏறி போய்க் கொண்டிருந்தார்கள். நடு ஆற்றில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது. படகு கவிழ்ந்து விட்டது. அச்சமயம் கரையில் இருந்த பொன்னன் உடனே நதியில் குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்றான். தெய்வ யுத்தத்தினால் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது. மற்றவர்கள் எல்லோரும் நதிக்கு பலியானார்கள். கிழவன் மேலும் சொன்னான், என் குலத்தை விளங்க வைக்க நீ ஒருத்திதான் இருக்கிறாய். உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் பொன்னனை நானே கழுத்தை பிடித்து தள்ளுவேன், யுத்தத்துக்கு போ என்று. யுத்தம் என்னத்திற்காக நடக்கிறது தாத்தா? அதுதான் புரியவில்லை என்றாள் வள்ளி. யுத்தம் என்னத்திற்காகவா? மானம் ஒன்று இருக்கிறதே, அதுக்காகத்தான். எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்டை நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான் வள்ளி. எருது கொடி யாருடையது? இது தெரியாதா உனக்கு? எருது கொடி காஞ்சி பல்லவர் ராஜாவினுடையது. சிங்கக்கொடி என்று சொல்லு. இல்லை, எருது கொடிதான். நான் இன்றைக்கு பார்த்தேன் தாத்தா, தூதர்களின் கொடியில் சிங்கம் தான் போற்றிருந்தது. ஆமாம், எருது கொடியை சிங்க கொடியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டதால் சிங்கமாகிவிடுமா என்றான் கிழவன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா, விவரமாய் சொல்ல என்றாள் வள்ளி. சரி, அடியிலிருந்து சொல்கிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான். நீ பிறந்த வருஷத்தில் இது நடந்தது. அப்போது காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாய் பேசிக்கொண்டிருந்த காலம். இந்த உரையொருக்கும் அவர் ஒருமுறை வந்திருந்தார். அவர் விஜயத்தின் ஞாபகமாகத்தான் நமது மலையிலே கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறது. இப்படி இருக்கும் சமயத்தில் வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல் வந்த அந்த சைன்யத்துடன் யுத்த களத்தில் நின்று போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சி கோட்டைக்குள் சைன்யத்துடன் பதுங்கி கொண்டார். கோட்டையை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கு நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கு வந்துவிட்டான். அப்பப்பா,